தீபாவளினாலே குழந்தைங்களுக்கு தாங்க, அதுவும் 90s கிட்ஸ் ஆகிய நாம் கொண்டாடின மாதிரி தீபாவளிலாம் வேறு லெவல் அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா அப்போல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் சரி, பட்டாசு வெடிக்கிறதுக்கும் சரி, அத்தை கிட்ட, மாமா கிட்ட, சித்தப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி அதுக்கு மொத்தமாக பட்டாசு வாங்கி வெடிக்கும் போது இருக்கே ஒரு சந்தோஷம், அடடா! அதுதாங்க என் பையனும் பண்ணால். அவனோட மாமா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவும் கொஞ்சம் சேர்த்து நிறைய பட்டாசு வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் கீழ் வீட்டில் ஒரு தாத்தா வயசானவங்க இருக்காங்க, தாத்தா பாட்டி, அவங்களும் வந்து அவங்க வீட்டில் நிறைய பட்டாசு வந்துச்சு. நாங்கள் இந்த வயசில் எதுக்கு வெடிக்க போகிறோம், நீயே வெடிப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் சேர்த்து வச்சு சூப்பராக ஜாலியாக கொண்டாடினான் என் பையன் இந்த வருஷம் தீபாவளி. ஸோ 1000 வாலா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வெடித்தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. எப்போவுமே தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட சேர்ந்து கொண்டாடும் போது குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட பட்டாசு என்னோட இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் வெடிக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குங்க. எல்லாருக்கூடையும் பகிர்ந்து இந்த என் பட்டாசும் நீயும் நானும் சேர்ந்து வெடிக்கலாம், இந்த உன் பட்டாசு எடுத்துகிட்டு வா நானும் நீயும் சேர்ந்து வெடிக்கலாம்னு சொல்லி சேர்ந்து எல்லாருமே வந்து பட்டாசு வெடித்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அது சூப்பரான ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பசங்க, என்னோட பையனுக்கு வாங்கின வெடி எல்லாமே சேர்த்து மாடிக்கு எடுத்துகிட்டு போட்டு நைட்டு சூப்பராக சேர்ந்து வெடிச்சோன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஜாலியாக இருந்தது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ பட்டாசு பாருங்கள். அவங்க பட்டாசு எங்கள் பட்டாசு எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு இது வந்து எந்த பிரிவினை இல்லாமல் சேர்ந்து சந்தோஷமாக ஷேர் பண்ணி வெடிச்சது தான் இது சிறப்பாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சென்னை சொல்லவே வேணாம், நிறைய பேர் சென்னையிலேருந்து எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி நாலா பக்கமும் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் வான வேடிக்கையாக தான் இருக்கும். நான் லைட்டாக குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு லைட்டிங்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன் வாசலில். அப்புறம் ரூம்லேயும் லைட்டிங்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் என்ன சின்ன சின்ன வயசில் அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள். அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன தீபாவளி என்ன பட்டாசுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அப்பப்போ அந்தந்த சந்தோஷங்களை அனுபவிச்சிடணுன்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் நாங்கள் எல்லா குட்டீஸையும் கூப்பிடுவோம், வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து வெடிக்கலாம், வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லோரையும் சேர்ந்து சந்தோஷப்படுத்துவோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் எனக்கு. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு, பட் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு யாருமே ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. அது மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த தீபாவளிக்கு. ஆனால் எங்கள் தீபாவளி இப்படி தாங்க போச்சு, ஜாலியாக. ஸோ சென்னையில் இருக்கிற எங்களுக்கு இந்த மாதிரி தான் கொண்டாட்டம் வந்தது. ஊர் சைடில் உங்களோட தீபாவளிலாம் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இது பாருங்களேன், புகை வர மாதிரி வெடி, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓவர் புகையாக இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் தான் நான் நினைக்கிறேன். உங்கள் தீபாவளி எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வேலை தீபாவளி இன்னைக்கு ஈவினிங் மழை விட்டுச்சு. மழை இல்லாததுனால தான் இவ்வளோ பட்டாசுலாம் வெடிக்க முடிஞ்சது. ஆனால் நைட்டு ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள் மழை, சரி மழை வெடித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படி தான் சொல்லணும். என்னென்னமோ வந்திருக்குங்க, லாலிபாப் அது இதுன்னு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தது. எல்லாமே வந்து வச்சு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ராக்கெட். ஆக்சுவலாக ராக்கெட்டில் நான் பெருசாக விட்டதில்லை, ஆனால் இந்த தடவை ராக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்வைன்னு மேலே போய் வெடிக்கிறது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக தான் இருந்தது எனக்கு. பாருங்கள், இது வந்து பீகாக் வெடி. ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க. நமக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்க தானே செய்யும், அதனால நானும் ஒரு புஷ்மானம் வச்சாச்சு. புடி 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 புடிடா புடிடா ஒண்ணாகாது புடிடா. ஏய் மூக்க மூடுடா லாலு.
எங்கள் தீபாவளி இந்த மாதிரி இனிதே போச்சு. ரொம்ப அழகாக இருந்தது தீபாவளி. ஸோ இங்கே பாருங்கள், வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பட்டாசு எல்லாம் எப்படி கிடக்கு, மாடியே ஒரு வழி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எங்கள் தீபாவளி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.